கொண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் நீ முன்னேற்றம் கண்டறிவாய். எழுந்திரினை இளந்தமிழா கண்விழிப்பாய். இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய். இந்நாள் தொண்டு செய்வாய். தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே உயர் தமிழ்த்தாய் இந்நிலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் ஒன்றன் வெற்றி. அயராதே எழுந்திரினி இளந்தமிழா கண்விழிப்பாய். இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு விழாவை அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி நிறுவனமும் இணைந்து நடத்துகிறது. இதிலே ஆடல் இருந்தது, பாடல் இருந்தது, பேச்சு இருந்தது. சங்கமம் சங்கமம் என்றால் இணைதல் சேர்தல் என்பார்கள். இந்த இணைதல் சேர்தல் இங்கே தமிழறிஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் வந்திருந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற தளமாக இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இன்றைய தினம் சிறப்புமிக்க இந்த குடியரசு தின நாளில் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த விழாவினை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் கல்வியாளர் யூனிக் அகாடமி நிறுவனத்தின் தலைவர், அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைப்பாளர் ஜே கோவிந்தராஜ் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ரவி அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, முன்னதாக இங்கே வந்து நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து சென்றிருக்கின்ற மேலாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, அரசு முன்னாள் அலுவலர்களே, என்னோடு திருவாரூரிலிருந்தும் நாகையிலிருந்தும் பயணித்திருக்கின்ற கவிதாயினி அருமை சகோதரி மஞ்சுளா அவர்களே, அவர்தம் அன்பு கணவர் பிஎஸ்என்எல் அலுவலர் சேகரன் அவர்களே, அருமை நண்பர் முனைவர் நம்முடைய நாகை மாவட்டத்தினுடைய இலக்கிய அணி தலைவர், நாகை மாவட்டத்தினுடைய புலவர் பேரவையுடைய தலைவர் வேதரத்னம் அவர்களே, திருவாரூர் மாவட்ட இலக்கிய அணியின் ஆலோசகரும் புலவர் பேரவை தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினருமான நம்முடைய முனைவர் ஜெக வீரராசன் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற என் எதிரே அமர்ந்திருக்கின்ற வண்ணத்து பூச்சிகளாய் வரிப்புலிகளாய் அமர்ந்திருக்கின்ற கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களே, தமிழ் சான்றோர்களே, அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வணங்கி வருகின்றேன். இந்த குடியரசு திருநாள் விழாவில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும், ஒவ்வொரு மாதமும் அமாவாசை உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் அற்புதமான விழாக்களை நடத்தி கொண்டு சேலம் மாவட்டத்தில் ஒரு முதன்மை தமிழ்ச்சங்கமாக இருக்கிறது என்பதை நான் உங்கள் முன் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அதனால்தான் நாங்கள் இங்கிருந்து கிட்டத்தட்ட 354 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திருவாரூரிலிருந்தும் நாகையிலிருந்தும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்கம் இங்கே தொடங்க இருக்கிறது. அதிலே கூட அவர் அருமையாக கொடுக்கிறார். கனவு, லட்சியம், சாதனை என்ற 3 அமர்வுகளில் இங்கே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த 3 என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒரு எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நினைவு வருகிறது. தமிழ்நாட்டில் 3 என்பது எப்பொழுதுமே பெருமைக்குரியது. நம்முடைய தேசிய கொடியினுடைய நிறம் காவி நிறம், வெண்மை நிறம், பச்சை நிறம். இது 3. அரசர்களிலே மூவேந்தர்கள் சேரன், சோழன், பாண்டியன். திருக்குறளிலே அறம், பொருள், இன்பம். இப்படி 3 3ஆக சொல்லலாம். ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு. 3